நான் சொல்கிற மாதிரில யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அது அருமையான ஒரு சத்தியம். இந்த தியான நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, முழு அதிகாரமே என்னால் தியானிக்க முடியும், டைம் பத்தாது. யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, ரெண்டு மெய்யாகவே. அதாவது ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கு 2 தடவை சொன்னாதான் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பைபிளில் இயேசு நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், 2 மெய்யாகவே வரும். அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு பைபிள் சொல்லித்தருது. நான் சென்னை சில்க் சொன்ன மாதிரி தான் எல்லாமே. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது? 2 மெய்யாகவே. அப்படின்னா இதுதான்டா சத்தியங்கிறாரு. எது சத்தியம்? இயேசு அவனுக்கு பிரதியற்றமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், சீக்கிரம் முடிச்சு தரேன், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? யாருக்கு ஒருத்தங்கிட்ட சொல்ல வர்றார், முழுசு நான் படிக்க தயார் இல்லை. நிக்கதேமு என்ற மனுஷன் 2ஆவதுல வரும்னு நினைக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான 1ஆம் வசனத்துல 3:1 சொல்றாரு, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட நிக்கதேமு. எல்லாம் சொல்லுங்க, நிக்கோதேமு. ஏன்னா இந்த பேரெல்லாம் சொல்லி பழகிக்கங்க. நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன். அப்ப நிக்கதேமு யாரு? பரிசேயன். இதெல்லாம் பைபிள்ல புரிஞ்சுக்கலாம். நீங்க எழுதினவர் சாதாரண ஆள் இல்ல. அண்ட சராசரங்களை உருவாக்கி அசைவாடி ஒவ்வொன்றையும் ஏக்க வச்சவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதனுடைய குள்ள போய் அவன் மூளையை ஏக்க வச்சு அவன் கையை எழுத வச்சார். எழுதுனது மனிதன். சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் எழுதுனாங்க பைபிள? ஒரு 2 பேரு, 5. எல்லாத்துக்கும் ஆமேன் போடுறீங்க. ஆமேன் 6, ஆமேன் 7, ஆமேன். என்னையாது? நான் கேட்டது என்ன கேள்வி? எழுதுனது எத்தனை பேர்? 40 பேர். சொல்லுங்க, பைபிளை எழுதுனது 40 பேர். அது பெரிய சத்தியத்துக்குள்ள போய் பிரயோஜனம் இல்லை. முதல்ல அஸ்திவாரம் தெரியும். எழுதுன எத்தனை பேர்? 40 பேர். 40 பேர் ஒரே ஊரா? இல்லை, உலகம் எங்கிலும் பரவி இருந்தாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, கடன்னு அடிச்சா அமெரிக்காவில் புரிஞ்சுக்குவார். அன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லை, போஸ்ட்மேன் இல்லை, புறா தான் இருந்தது. புறா காலில் தான் கட்டி அனுப்பணும். ஒரு தலைமையகம் ஒன்று இருந்தது. தலைமையகத்தில் ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபாதர்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அல்லது யூதர்களுக்குள்ள ஒரு தலைமையானி வச்சுக்கோங்க. அவருக்கு இப்போ பைபிள்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? இந்த ரூமே ஃபுல்லாக இருக்கும் பைபிள். பைபிளுடைய பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ பெருசு. இத்தினோண்டு புக்கை இன்னும் நம்ம முடிக்க மாட்டேங்கிறான். இதை எப்போ இவங்க முடிப்பாங்க? இதெல்லாம் ஒரு 40 பேர் தீர்மானம் எடுத்தாங்க. அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த நாடுகளில் இருக்கிற தலைமை உள்ளவங்க. இப்போ இந்த ஜனங்களுக்குள்ள இந்த வேத சத்தியம் போகணும். இது ஒரு சத்தியம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன், கேட்டுக்குங்க. சரி, இன்ட்ரடக்ஷன் தானே கொடுக்குறாரு அப்படின்னு உட்காந்துடாதீங்க. மெயின் சப்ஜெக்டே இதுதான். 40 பேர் பேசுகிறாங்க. இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு சத்தியத்தை கொண்டு போகணும். இவ்வளோ பெருசு எங்கே யார் தூக்கிட்டு போவா, யார் வீட்டுக்குள்ளே வைப்பா, முடியாதேங்கிறப்போ எல்லாம் பேசி முடிவு பண்ணாங்களாமா. 40 பேருக்குள்ள ஆவியானவர் எதை குறித்து இந்த பைபிளில் நம்ம முக்கியமாக எடுக்கணுமோ அது ஆவியானவர் வெளிப்படுத்தட்டும். எந்த ஆவியானவர்? வெரி குட். அவருக்கு ஒரு கை தட்டிடுங்களேன். அதான் எல்லாருமே சொன்னால் திட்டிடுவாரோன்னு நாங்கள், நீ திட்டினாலும் பரவாயில்ல 40 பேருன்ட்டாரு. சரி, இந்த 40 பேருக்குள்ள என்ன பண்ணலாம்? பைபிளில் இத்தனை, இந்த ரூம் சைஸில் அத்தனையும் பேப்பராக கிடக்குது. இதில் இந்த பயிலுகை எதை படிப்பானுங்க? இவங்களுக்கு படிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்கெல்லாம் இந்த முயற்சி எடுக்கலன்னு நம்ம எங்கே போய் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருப்போம். அப்போ அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்களாம். இப்போ மனித ரூபமாக எடுக்கக்கூடாது, நம்மளை பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதனால் 40 பேரும் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. இந்த ஃபாஸ்டிங் போட்டு ஜெபத்தில் தேவன் உங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை கடிதத்தில் எழுதி எல்லாம் அனுப்புங்க தலைமையகத்துக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பில் பட்டுன்னு அனுப்பிச்சோன்னு போகல.
அல்லது ஒரு இடத்துல போஸ்ட் போட்டோன்னு போய் போஸ்ட் போகல, அல்லது சீக்கிரம் ஒரு மெயில் கொடுக்கணும்னா கொடக்கணும்னு அடிக்கல. அன்னைக்கெல்லாம் புறா காலில் அந்த டப்பாவில் அந்த எழுதி போட்டு அனுப்பணும். இப்போ தலைமையாக எல்லா புறாவிலையும் காலை வச்சு 40 நாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அங்கேருந்து சரிங்க நாங்கள் இத்தனாம் தேதியிலேருந்து வரோன்னா இதுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். எல்லாம் வந்துருச்சு. இப்போ தேதி வந்துச்சு, ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வெளிப்பாடு வரணும் இல்லை, எல்லாத்துக்கும் வெளிப்பாடு வரணுமா வேண்டாமா? ஹலோ இருக்கீங்களா? சரி. இப்போ வெளிப்பாடு எல்லாத்துக்கும் வெளிப்பாடு வந்துருச்சு. இந்த ஃபாஸ்டிங்கில் வெளிப்பாடு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் புறா காலில் வச்சு அனுப்புகிறாங்க. ஆண்டவர் இதை சொன்னார் எல்லாம் வந்துச்சு. இப்போ இவர் இங்கிருந்து தகவல் இத்தனாம் தேதி எல்லா புறாவுடைய பேப்பரையும் நாங்கள் திறக்க போகிறோம், ஜெயிச்சுங்க இங்கிருந்து. அதுக்கு ஒரு அவர் வாராயிருக்கும். அவங்க ஓகே அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா அதுக்கு ஒரு இப்போ வந்தோடனே 40 வச்சுக்கிட்டு தலைமையகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு 40 பேப்பரையும் பிரித்து பார்த்தா விசுவாசங்கிற எழுத்து. கையை தட்டு பார்க்கலாம். 40ல் ஒரு பேப்பரும் கூட மாறல. எல்லா நாடுகளில் இந்த வந்த பேப்பர்லையும் எதை எடுக்கணுமாமா? விசுவாசம். விசுவாசத்தை குறித்து அத்தனை எடுங்க அப்படிங்கிறப்பதான் இவ்வளவு பெருசு சுருங்கிடுச்சு. நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் முதலும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து தான் இருக்கும். அவிசுவாசம் நீங்கணும், விசுவாசம் வரணும், இதுதான் இருக்கும். இப்படி தான் பைபிள் சுருக்கப்பட்டுச்சு. எழுதினவர்கள் 40 பேர். மனித ரூபத்தில் அவங்க எழுதியிருந்தாலும், நல்லா தெரிஞ்சுக்க, மனித ரூபத்தில் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு எதை முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து ஏவப்பட்டபடியினாலே அதை எழுதினார். தரிசனமானது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலோ மனுஷனுடைய சித்தத்தினாலே தீர்க்க தரிசனம் வேத சரி உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இது தீர்க்க தரிசனம். அது எழுதப்பட்ட சரி விடுங்க, அது விடுங்க. அப்போ பைபிள் எழுதின 40 பேரும் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் பைபிள் வசனங்கள் எல்லாம். அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து இவர்கள் எல்லாம் எடுத்துட்டு தான் ஒரு சின்ன புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்தாங்க. அதுவே இன்னும் நம்ம படிக்க முடியல. இந்த வேத வாக்கியங்கள் அதனால் எல்லா இடத்துலையும் பாருங்கள், ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ஆராய்ச்சி செய்யப்பட்டு எழுதியிருப்பார் ஆவியானவர். அவ்வளவு ஞானம் பைபிளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எழுதல எங்கேயாவது பாருங்கள், யாரையாவது குற்றப்படுத்தியோ இல்லை தான் தப்பு செஞ்சுட்டேங்கிறதோ எதுவுமே இருக்காது. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும். சரி, இங்கே வாங்க நம்ம பிரசங்கத்துக்கு. 3ல் யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதிமுத்துமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே அப்ப இப்ப என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டுமானால் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம்? மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன பிரதர்? மறுபடியும் பிறக்கிறதா? எங்க அம்மா அப்பா வேற போயிட்டாங்க. இதை தான் நிக்கதேமும் செஞ்சான். யார் செஞ்சது? பேர் சொல்லுங்க. நிக்கதேமும் இதை தான் செஞ்சான். எங்க செஞ்சான்? 2ல் சொல்றானா 4ல் சொல்றானா? அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன், நான் படிக்கிறேங்க. அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? என்னமோ நீங்கள் தான் தேவ மைந்தனுங்கிறாங்க, இயேசுங்கிறாங்க, வானத்திலேருந்து குதிச்சாங்கிறாங்க, இப்படியோ அறிவில்லாமல் பேசுகிறீங்க. எங்கள் மாரியம் பேசுகிறான். ஒரு முதிர் வயதில் உள்ள மனுஷன் மறுபடியும் எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் பிறக்க முடியும்? கரெக்டு தானே கேட்குறான். முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? பயங்கர ஞானவான் பேசுகிறான். அவன் கேட்டதை பார்த்தா நியாயமா இருக்க. மறுபடியும் பிறக்கணும்னா சத்தியத்தை கேளுங்க, 5 நிமிஷம் சத்தியம் உள்ள போயிடும். ஆமா, மறுபடியும் பிறக்கணுங்கிறீங்களே, மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் சொல்ல வேதம் சொல், தாயின் கர்ப்பத்தில் போய் நான் மறுபடியும் பிறக்க கூடுமோ? என்ன பேச்சு பேசுற அப்படிங்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஜலத்திலையும் ஆவியிலும் பிறக்கணுங்கிறாரு. ஒரு குழந்தை எதில் பிறக்குதுன்னு நினைக்கிறீங்க?
ஒரு திடீர்னு தாய்க்கு ஒரு 7-8 மாதம் 9 மாதம் டாக்டர் சொல்லுவாங்கன்னா தண்ணி வற்றி போச்சாமா. தண்ணி வற்றினா என்ன ஆகும்? டேஞ்சர். தண்ணி ஊறணும், குடு மாத்திரைய. குழந்தைக்கு உள்ள என்ன இருக்கணும்? ஆவி இருக்கணும். அப்போ இந்த குழந்தை உயிரோடு இந்த பூமியை பார்க்க வெளியே வரணும்னா 2 இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒன்று ஜலம் இருக்கணும், இன்னொன்று ஆவி இருக்கணும். குழந்தை உள்ளேயே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அப்புறம் குழந்தைக்கு தண்ணி போனதுன்னா, தண்ணி வத்துனதுனால குழந்தை தப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சொல்கிறோமா இல்லையா? அதை தான் அவர் சொல்கிற, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்க விட்டால் அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். 6வது வசனம் சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாக இருக்கணும். இந்த சிலுவை தியான நாளிலே, வருகிற குட் ஃப்ரைடே நாளில் அவர் எதை ஜலம்னாரு, எதை ஆவினாரு? ப்ராக்டிக்கலாக சொன்னால், ஒரு தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே பன்னீர் குடம் ஒன்று இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், குழந்தை தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அதான் மூச்செல்லாம் போகும் அம்மாவுக்கு. இது இயற்கையெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் இவர் சொல்கிற ஜலம் அது அல்ல, அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆவியில் நிரம்பாதவனும் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவனும் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி தருவேன், விசுவாசி நாவிலே அடிக்கடி அறிக்கை இடணும். என்ன தெரியுங்களா? 3 காரியம் தான் விசுவாசியுடைய முக்கடையாளம். என்ன அடையாளம் தெரியுங்களா? 1, ஞானஸ்தானத்தை சொல்லுங்கள். ஞானஸ்தானத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது அவன் தான் விசுவாசி. ஞானஸ்தானத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அடுத்தது, அவருடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த 3 ஏற்றுக்கிட்டால் தான் அவன் கிறிஸ்துவின் விசுவாசி. இந்த ஆர்சிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க சரியாக தெரியாது, விட்டா ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா அருள் இந்த மாதிரியே ஒரு 20 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபிக்க தெரியாது. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீ பைபிள் படிச்சியோ அல்லது ஜெபிக்க தெரியலையோ ஏதோ ஒன்று, ஆனால் சபைக்குள்ள ஆராதனை வேலையில் ஒன்று சொல்லுவாங்க. ஆட்சியில் தான் மெயினாக சொல்லுவாங்க, எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே. நீ அங்கே தான் மெயின். நான் அதை 3 தடவை சொல்லுவாங்க. தயவு செய்து நீ சபை நேரம் ஃபுல்லாக தூங்கியிருந்தாலும் சரி, அந்த 3 சொல்லையில் முழிச்சுட்டு அந்த 3 சொல்லிடு, நீ விடுதலை ஆயிடுவேன். ஆர்சி ஜனங்கள் எப்படி விடுதலை ஆகிறாங்கிறீங்க? அந்த 3 வார்த்தை தான். அப்போ அது போதுமா பிரதர்? நாங்கள் எந்திரிச்சு போட்டுமா? எல்லாத்துலேயும் இல்லை. அவன் நோயிலிருந்து விடுதலை ஆவதற்கு அவன் என்ன காரணம்? இந்த 3 தான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். வந்தவங்கள்ட்ட நானும் சொல்லி கொடுக்குறது தான், நீ தூங்குனியோ. ஏன்னா ஆட்சியில் அதிகம் ஒரு பாதி பேத்துக்கு பழக்கம் உண்டு. ஏன்னா ஆட்சியில் நல்லா பெரிய பெரிய பில்லர் கட்டியிருப்பாங்க. போனோன்னு நேரத்தில் போவானம்மா. நாங்கள் 8 மணி சபைக்கு 7:55. நானும் ரொம்ப அதிசயமாக பார்த்தேன். அப்புறம் தான் தெரியும், தூணை பார்த்து ஓடுறான். சாஞ்சிக்கலாம் பாருங்க, சாமணி சில்லுன்னு இருக்கும், தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருப்பாங்க. அப்புறம் அட தின்ன தூக்கி பசங்களா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் அவ்வளோ பெரிய பையனாயும் சரி, ஆர்ச்சிக்குள்ளேயே போயிருந்தாலும் சரி, நான் பசங்க குழந்தைய உட்காந்த 2வது ரோவில் தான் நான் உட்காந்தியான். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒன்று செஞ்சுக்கங்க. நாங்கள் கர்த்தரை ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதை சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இங்கே அதான் அவர் சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 6வது சொல்றாரு, மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாயிருக்கும், ஆவியில பிறப்பதெல்லாம் ஆவியில இருக்கும். இந்த ஞானஸ்தானத்தை டைமில் நீங்கள் தண்ணிக்குள்ளே போகும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவரோடு சேர்ந்து நான் மரிக்கிறேங்கிற எண்ணத்தில் போகணும். இது ஆவி. அவரோடு சேர்ந்து உயிர்ப்பிக்கிறேன்னு எந்திரிக்கிற பாரு, இது ஆவி. மாம்சம் என்ன தெரியுமா? கோழியை கொண்டு போய் அதே ஞானஸ்தான தொட்டியில் முக்கி எடுத்தாலும் ஞானஸ்தானம் தானே. அதுக்காக கோழிக்கு தெரியுமா? நீ அடுத்த 2 நிமிஷத்தில் அறுக்க போறேன்னு அவருக்கு தெரியாது. அது மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும். எனக்கு தான் தெரியும் நான் ஏன் உள்ள தண்ணிக்குள்ளே போனேன், அவரோடு மரிக்கிறேன், எந்திரிக்கும் போது இப்போ நான் ஒரு புதிய மனுஷனாக எந்திரிக்கிறேன்னு உன் ஆவி. அதான் மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்குன்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம்.
ஏன்னா நிக்கதேமு சொல்லிட்டான். நிக்கதேமு ஒரு சாதாரண ஆள் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஹி இஸ் a well educated guy, நல்ல படித்த மனிதன், எத்தனையோ மொழி தெரிஞ்சவன். அவங்ககிட்ட ஞானத்தை கற்றுக்கொள்ள அரசர்களும் வந்திருக்காங்க. நிறைய ஜனங்கள் அவங்கள்ட்ட வந்துட்டு அவனுடைய சொற்பொழிவை கேட்டவங்கள நிறைய பேர் இருக்காங்க. நிக்கதேமு அப்பேற்பட்ட படித்தவன். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் அந்த ஆசாரியனா இருக்கிறவன் தான் பஞ்சாயத்தும் பேசுவான். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார்கிட்ட வருவாங்க தெரியுங்களா? அவங்ககிட்ட தான் வருவாங்க. இது இன்னும் இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கு பாருங்க. பஞ்சாயத்து வந்து ஃபாதர்கிட்ட போவாங்க. ஊரில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, போராட்டம் நடத்தலான்னா போய் ஃபாதர்கிட்ட கேட்டுட்டு ஃபாதர் தான் தலைமையில் நிற்பார் பாருங்க. இது வந்து அன்னைக்கே இருந்தது. அதுக்கு நிக்கதேமு தான் அங்கே முக்கியமான ஆள். நிக்கதேமு இப்பேற்பட்ட ஒரு ஞானவான். இவங்கிட்ட தான் இவர் சொல்லியிருக்காரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னாரு. அவன் கேட்குறான், அது எப்படி ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு முதிர் வயதானவன் மறுபடியும் உள்ளே போய் மறுபடியும் வெளியே பிறக்க முடியுமோ அப்படிங்கிறான். இவன் ஒரு சமயம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், சொல்லி போட்டு சிரிச்சிருப்பான். இவர் அப்படியே பார்த்தாரு, பார்த்துட்டு தான் இத்தனை பேசிகிட்டு இருக்காரு. சொன்னவர், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் அப்படின்னாரு. அடுத்தது 8 ஒரு வசனம் இருக்குது, அது ஒரு பெரிய பிரசங்கமே இருக்குது, இப்போ வேண்டாம். அதற்கு நிக்கதேமு அது சொல்கிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. இது வந்து ஆக்சுவலி பிரசங்கி 11:5 இருக்கும். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும்? என்ன மறுபடியும் சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும், இது எப்படிங்க ஆகும் அப்படின்னோன்னே 10 சொல்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே, அந்த வசனத்தை பாருங்க, அங்கே பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நீ யார் தெரியுமா? இஸ்ரவேலில் பெரிய போதகண்டா. ஊர் பஞ்சாயத்தை நீ தான் நடத்துகிற, வீட்டு பிரச்சனையை நீ தான் நடத்துகிற, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிற, ஞானம் கற்றுக்குள்ள உங்கள்கிட்ட தாண்டா எல்லாம் தேடி வராங்க. நீ கேட்குற முதிர் வயது ஆன பிறகு அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியுமான்னு கேட்குற அப்படிங்கிறார். இவன் அதிசயப்படுறான், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. எப்படி ஆண்டவரேங்கிறான். இந்த இடத்துல தான் எதை அவர் முக்கியப்படுத்துகிறார். ஒரு மறுபிறப்பு என்பது என்ன அப்படின்னா ஞானஸ்தானம். இவர் எதை அங்கே முன் வைக்கிறாருன்னு வந்தீங்கன்னா, சலத்தினாலும் ஆவியினாலும். ஏன்னா நான் மரிச்சிட்டேன், தண்ணிக்குள்ளே போகும்போதே என் பழைய வாழ்க்கை மரிச்சிருச்சு, இனி நான் புதிய மனுஷனாக எழும்புகிறேன், ஆவியானவர் எனக்குள்ளேன்னு உறுதிப்படுத்துகிற இடம் எதுன்னா ஞானஸ்தானம். அதனால தான் பெண்டிகாஸ்டல் முழுக்க ஞானஸ்தானத்தை தான் நம்ம முக்கியப்படுத்திகிட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் தெளிப்பு ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம் எதுக்குமே உதவாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பிரதர் ஆர்சியில் செய்கிறாங்க, அது ஞானஸ்தானமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 50% ஜனங்கள் முழுக்க ஞானஸ்தானத்தை அங்கீகரித்து வெளியே நம்ம மாதிரி சபையில் வந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அதுதான் போய் ஆர்சியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன் பிரதர் அப்புறம் ஆர்சிக்குள்ளே போகணும்? எங்கள் அக்கா சிஸ்டராக இருக்குது, எங்கள் அண்ணன் ஃபாதராக இருக்கா, எங்கள் அப்பா ஃபாதராக இருக்கான்னு பயந்துட்டு உட்காந்துருக்கான். அப்பா ஃபாதராக இருக்க முடியாது. சிஎஸ்ஐலையும் கேளுங்க, அவர்கள் ஞானஸ்தானம், அவங்க முழுக்க ஞானஸ்தானம் தான். இவங்க ஒருத்தர் தான் தெளிப்பு ஞானஸ்தானம். அப்போ தெளிப்பு ஞானஸ்தானம் எங்கேயுமே அங்கீகரிக்கப்படாது, எதிலையுமே அங்கீகரிக்கப்படாது. நான் சில சமயம் ஆர்சியிலேருந்து வந்தவங்கள உடனே நீ அப்படி தான் பண்ணணும்னா அவங்க பயந்துட்டு எடுக்காமே மாதக்கணக்கில் பண்ணுனா திருவிருந்துன்னு ஒன்று இல்லாமே போயிடுமேன்னு அந்த தெளிப்பை நான் அங்கீகரித்து அவங்கள மன்னித்து அவங்கள நான் திருவிருந்து எடுக்க சொல்லுவது உண்டு. ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ன எடுத்துக்கணும், முழுக்க ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உங்களில் அப்படி யாராவது இருந்தால் விரைவில் சொல்லி நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுங்க, உங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு. தெளிப்பு ஞானஸ்தானத்தில் ரட்சிப்பே கிடையாது. தெளிப்பு ஞானஸ்தானம் ஒரு பேருக்கு வச்சுட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஃபாதர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வாதாடுவார். அப்படி பார்த்தா எங்கிட்ட ஒரு ஃபாதர் சொன்னார், நெதர்லாண்டில் போய் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும் அப்படின்னாரு. என்ன தெரியும் அப்படின்ன, சுடு தண்ணியில் தான் நாங்கள் எடுப்போம், இருக்கட்டும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்க என்ன, அதனால தான் நாங்கள் தெளிச்சிருவோம் அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் எங்கேயும் அதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு சுடு தண்ணி ஊற்றி முழுக்க ஞானஸ்தானம் கூட டப்பு இருக்குல்ல ஆர்சியில்,
எதோ காரணங்களை சொல்லி சத்தியத்தை ஒதுக்கி வைக்காங்க. நான் முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றி நான் யூடியூப்பில் பேசியிருப்பேன். எடுங்க, பல இடங்களில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு. எல்லாம் எடுத்தவங்கெல்லாம் ஆற்றையும் குளத்தையும் தான் தேடினாங்க. அதில் ஒரு அரசன் பிலிப்புக்கிட்ட சொல்கிறான்ல, ஒரு மந்திரி எல்லா சத்தியத்தையும் கேட்டுடுறான். கேட்டுட்டு அவன் சொல்கிறான், இப்பொழுது பிலிப்பு எவ்வளோ சத்தியம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டான். சொல்லி முடித்தோன்னே இவன் கேட்குறான், இப்பொழுது நான் அந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள என்ன தடை இருக்குன்னா. அதுக்கு பிலிப்பு சொல்கிறான், தண்ணீர் இருந்தால் இதுக்கு என்ன தடை இருக்குன்னு கேட்குறான். பிலிப்பு அந்த மந்திரி சொல்கிறான், இதோ அங்கே ஆறு இருக்குங்கிறான். என்ன இருக்குது? நான் டம்ளரில் தண்ணி இருக்குன்னு சொல்லலை. உடனே அவன் ஆற்றுக்குள்ளே போனான். அங்கே வேதத்தில் நீங்கள் பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணி பேசியிருப்பேன். அவன் அங்கே ஆற்றுக்குள்ளே இறங்கினான்னு வரும், டம்ளருக்குள்ளே இறங்க முடியாது. தண்ணீரில் இறங்கி அப்படின்னா அது ஆழமான இடம் தானே, இப்போ முங்கக்கூடிய இடம் தானே. அப்போ இதெல்லாம் நிறைய குறிப்பு நான் கொடுத்துருப்பேன் இந்த யூடியூப்பில், எனக்கு ஞாபகம் வருது, உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ முழுக்க ஞானஸ்தானம் ஒன்றே அங்கீகரிக்குது. இன்றைக்கி ஆர்சியிலே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பகிரங்கமாக அவங்க யார்ட்டையும் சொல்லலை. எங்கிட்ட ப்ரேயருக்கு வந்தவங்க நிறையா பேர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆகவே உங்களில் அப்படி யாராவது ஆர்சி தெளிப்பு ஞானஸ்தானம் தான், நீங்கள் விரைவில் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம். அது உங்கள் ரட்சிப்பின் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் சத்தியத்தை தேடும் உங்கள் மைண்டு. தெளிப்பு ஞானஸ்தானத்தில் அந்த சத்தியத்தை தேடாது. ஸோ ஆகவே நிக்கதேமுக்கு சொல்கிறான், நீ என்ன புரிஞ்சுக்கலையாடா? ஜலம்னா என்னன்னு தெரியாதா? ஆவினா என்னன்னு தெரியாதா? அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே விளக்குகிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஆயினும் இந்த சிலுவை தியான நாளிலே நீங்களும் புரிஞ்சுக்கிங்க, முழுக்க ஞானஸ்தானம் மிகவும் அவசியம், அவசியம், அவசியம். விசுவாசி என்று நாம் மார்த்தட்டி கொள்ளுகிறவன் 3 காரியத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் முழுக்க ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் பிரதர் அப்படின்னீங்கன்னா, இந்த பிரச்சனையில் தான் பரிசேயர் சதிசேயருக்குள்ள பிரச்சனையே வந்தது. ஒருத்தன் உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறான், ஒருத்தன் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறான். அப்போ இருக்கிறவன் தான் இருக்குன்னு சொன்னவனை தான் இயேசு அங்கீகரித்தார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று அங்கீகரிக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதல் உண்டா இருக்குன்னு சொல்லணும் பாமா. அப்போ அதனால தான் பாருங்கள், நிறைய இடங்களில் யூதர்கள் எழுதும் பொழுது பிலாத்துக்கிட்ட வந்து சொல்கிறான், நீ ஒன்று செய்ய, காவல் போடு, இல்லைன்னா அவங்க சீசர்கள் வந்து பணத்தை தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்கன்னா. இவன் சொன்னான், அது ஏன் வேலை இல்லை, உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ போய் உங்கள் ஆட்களை காவல் விட. ஊரையவே கூட்டிகிட்டு வந்து காவல் போட்டான். ராத்திரி 12 மணிக்கு கல் உடஞ்சி வெளிச்சம் வருது, அவர் உயிரோடு எழுந்தார். இதை யூதர்களுக்கு அன்னைக்கே யாருக்கு சொல்லலை. சொன்னால் அவர் பெரிய ஆளுன்னு நினச்சிக்குவாங்களேன்னு யாரும் சொல்லலை. ஆக சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறன்னு அன்னைக்கே உருவாயிடுச்சு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாயில் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் பேசணும். மரணம் எல்லாருக்கும் நடந்த மாதிரி அவருக்கு நடந்ததுன்னு தான் எல்லாம் ஒரு பெரிய குறிப்பை கொடுத்து அவருடைய மரணத்தை மறைக்க பார்த்தாங்க. அது முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிலுவையில் அறையப்பட்டு நாராக கிழிக்கப்பட்டு, ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தின்படி மரணம் அடைஞ்சவர். அவருக்கு அப்புறம்தான் கிருபை பிரமாணம் வந்துச்சு. எப்படி பிரதர்? நியாயப்பிரமாணத்தின்படி. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, பாவம் குற்றம் செய்தவனை கல்லால் அடித்து கொள்ளு. நிறையா சினிமாவில் காட்டுறாங்க, ஒரு கொக்கி மாதிரி வச்சு அடிக்கிறான், இழுத்தா கொக்கி ரத்தத்தை இயேசு கிறிஸ்துக்கு 200 ஆண்டுகளுக்கு பின்பு தான் கொக்கியே கண்டுபிடிச்சான். அப்புறம் எப்படி அவரை கொக்கியில் அடிச்சிருப்பான்? கருங்கல், அது மாதிரி கிரைனைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கருங்கல்னு அர்த்தம் தமிழில். அந்த கருங்கல் கூர்ப்பாக உள்ள கல்லுகளை பொறுக்கிட்டு வந்து அந்த சாட்டையில் கட்டி வச்சாங்க. ஒரு சாட்டை ஒரு கைப்பிடி தான், ஆனால் 9 இலைகள் பிரிஞ்சு நிற்கும். 9 அடிச்சான். ஒரு அடி அடித்தா 9 அடிக்கு சமானம். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற மாதிரி. ஒரு அடி 9 அடிக்கு சமானம். எத்தனை அடிக்க சொல்லி குற்றம் சொல்ல நீதி தீர்ப்பு இருக்குது தெரியுங்களா? 40 அடி அடிக்கணும். எத்தனை அடி? ஞாபகம் வச்சுங்க, எத்தனை அடி? 40 அடி அடிக்கணும். ஆனால் அவர் அடித்தது 39 அடி. அவர் எத்தனை அடி அடிச்சது? வேதம் தெளிவாக சொல்லுது, 40க்கு 1 குறைய 39 அடிகளை அவர் அடித்தார். ஏன் பிரதர் 39? தயவா? நீதி, பிலாத்துவோட நீதி, அரண்மனையின் நீதி என்ன தெரியுமா? சொன்னதை கரெக்டாக செய்யணும். ஒரு சமயம் 40 அடின்னு இவன் 41 அடிச்சிட்டா பிலாத்துடைய நீதி கெட்டு போயிருமாமா, 1 குறைவாக அடிச்சுக்கிட்டான். அப்போ 39 × 9 அடி அவர் மேலே விழுந்திருக்கு. விழுந்து நாராக கிழிக்கப்பட்ட ஒரு சரீரம்.
இவர் பேசக்கூடாதபடி வாய் திறவாமல் இருந்தார். இன்னைக்கு உங்கள்கிட்டையும் கேட்டிருப்பாங்க, என்கிட்டையும் நிறையா கேட்டாங்க. அவரே கடவுள், அவரை காப்பாற்ற முடியல. இது இன்னைக்கு மட்டுமா கேட்டான்? அன்னைக்கு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான்? இப்படி போயிட்டு வர்றவன்லாம் காலையில் டீ எழுந்திரிச்சு போய் பேப்பர் படிக்கிறவன்லாம் கேட்குறான், என்ன தேவனாக இருந்தால் இவர் இறங்கி வரட்டுமே, ஏன் இவரால் கூடாதான்னு கேட்டான். அன்னைக்கே கேட்டான். இன்னைக்கு நம்மள்ட்டையும் கேட்குறான், உங்கள்ட்டையும் கேட்குறானுங்க. அவரே கடவுள் ஏன்டா அடி வாங்குறாரு? பேசாமல் அவர் இறங்கி ஓடி இருக்கலாம்ல. அந்த அடி வாங்க கூட நான் ரெடி. இதை விட ஒருத்தன் கேட்டான், என்ன கேட்குறான்? அப்புறம் இத்தனை அடியை வாங்கி இத்தனை காரியம் முடிஞ்ச பிறகு தேவனே தேவனே இன்னைக்கு என் கைவிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. கடவுளாக இருந்தால் ஏன் போய் கேட்டார்? அடி வாங்குற ஒரு சட்டம்லாம் இறங்கி போயிருக்கலாம்ல அப்படின்னா. இப்போ இவங்ககிட்ட இந்த கேள்வி வந்திருக்கும், அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. 39 40க்கு ஒரு அடி குறைய 39 அடி வாங்குற முட்டை ஒரு வாய் பேசல. ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த அடிக்கு ஐயோ அம்மான்னு கத்தலை, அவர் கதறலை. ஆனால் 39 அடி முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவரை கைவிட்டார்னு வருது வேதத்தில். 53 சொல்கிறார், அவர் அவரை நொறுக்க சித்தமாகி, அவர் அடிக்கணும்னு இவருக்கு சித்தம்னா என்னங்க? விருப்பமாகி அவரை கைவிட்டாராம். அதுக்கு இயேசு சொன்னாரா, 39 அடியும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கைவிட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என்னால் தாங்க முடியாது. அதனால தான் சொன்னார், தேவனே தேவனே ஏலி ஏலி லாமா சமக்தானி, ஏன் என்னை கைவிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அப்புறம்தான் சொல்கிறாரு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு அவர் விட்டார்னு வராது. ஏன் தெரியுங்களா? அவர் ஆவியை எடுக்கிற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாது. அந்த ஆவியை இவர் தான் ஒப்பு கொடுத்த. உங்கள் தேவனை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவன் ஆவியை எடுக்கலை, அடித்தவன் எடுக்கலை, அது உயிர் போக மாட்டேங்குது. ஆனால் இவர் ஒப்பு கொடுத்த பிறகு தான் உயிர் போச்சு. ஒரு எலும்புகளும் முறிக்கப்படுவதில்லை. அங்கே சிலுவையில் ஒரு சட்டம் உண்டு, ரொம்ப நேரம் உயிர் போகலையா முழங்கால வெட்டிடு, ரத்தம் சொட்டிட்டு அப்படியே செத்துருவான். அவன் 2 காவலாளி முழங்கால வெட்டிட்டான். இயேசுவை வெட்டலான்னு வரப்போ ஜீவன் போயிடுச்சு. அவன் ஒன்று சொன்னான் தெரியுங்களா, இவ்வளவு சீக்கிரம் போனாரா, இவ்வளவு சீக்கிரம் போனாரான்னு. அவருடைய முழங்கால் வெட்டப்படலை. வேதம் சொல்லுது, ஒரு எலும்புகளும் அவரது முறிக்கப்படுவதில்லை. அவருக்கு முறிக்கப்படலைன்னா உனக்கு எனக்கு ஒரு நாள் முறிக்கப்படாது. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. இந்த தியான நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிசுத்த ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தது. இந்த மனிதர்கள் எதை அடித்து கொள்ளலை, அவர் சாகும்படி வந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி அடி வாங்கி ஆகணும், அவர் ரத்தம் சிந்தி ஆகணும். ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ என் பாவம் உன் பாவம் கழுவாது. கழுவி பார்த்தாங்க பழைய ஏற்பாடு முழுவதும். ஒன்றுமே பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி இல்லை. பிதாவே தன் குமாரனுடைய வடிவில் அதெல்லாம் நிறையா இருக்குது. இவர் பிதான்னாக்கா அவர் குமாரன்னா அம்மா யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் இவர் அதெல்லாம் அர்த்தமில்லாத கேள்விகள். எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அவர் 33 வயசில் தான் அவர் ஆக்சுவலி போனார். அவர் ஊழியம் 3.5 வருஷம். அது ஒருத்தன் கேட்டான், அது ஏன் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு. யூதர்களில் சட்டம் இருந்தது, போதகனாக அனுப்பணும்னு உன் பிள்ளைய நினச்சா 30 வயசில் தான் நீ ஞானஸ்தானம் கொடுத்து அவனை ஊழியத்துக்கு அனுப்பணும். இது நியாயப்பிரமாணத்தின் சட்டம். இயேசுவும் 30 வயசில் தான் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்குள்ளே இறங்கினார். வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. அப்போ இவர் அப்பான்னு சொன்னார்னா அம்மா யார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இது என் நேசகுமாரன்கிறாரு. அதாவது ஏன் அப்படின்னா, யோர்தான் நதியில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கரெக்டாக 30 வயசில் எடுக்கிறாரு. இது யூதர்களுடைய சட்டத்தை நிறைவேற்றார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றார். அப்போ தான் ஒரு அப்பா தன் பிள்ளையை கூட்டிகிட்டு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏன்னா இன்னிலேருந்து இவன் யார் போதகனாக போகட்டும் அப்படின்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற நேரம் தான் அந்த 30 வயசு. கரெக்டாக இயேசுவை 30 வயசில் யோர்தான் நதியில் கொண்டு அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு பிதாவாக அங்கே நின்று இவர் என் நேசகுமார்னு அது அவங்க அப்பா சொல்லணும். இது யூத சட்டம். இங்கே இவருக்கு யார் சொல்லுவா? அப்போ தான் இவர் பிதாவாக மாறினார். அதனால தான் இவர் பிதாவை மாறினார், அவர் குமாரனாக மாறினார். பின்ன கல்யாணமாகி பிதாவுக்கு ஒரு குமாரனாக மாறல. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி அவர் என் குமாரன்னாரு. நியாயப்பிரமாணத்தின் சட்டம் இதோ நான் பிதா, இதோ நான் அவனை ஒப்பு கொடுக்குறேன்னாரு. எல்லாத்துக்கும் மேலே யார் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் ஒரு தடவை நான் பேசியிருக்கேன். அதில்
யோவான் ஸ்நானம் தான் கொடுக்கணுமாம்மா. ஏண்டா அப்படின்னா ஆரோன் வழி வந்தவன் தான் இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமாம்மா. இது நீதியில் எழுதி வச்சிருக்கு. அப்போ ஆரோன் தான் செத்து பல வருடங்கள் ஆகி போச்சேன். யாரா அப்படின்னா ஆரோடைய வம்சத்தில் வந்ததில் நான் புதிய ஏற்பாட்டில் மற்ற ஒன்றாம நிறைய சங்கதிகள் வந்துறீங்களா, சந்ததி, அதில் ஒரு சந்ததியிலிருந்து உருவாகி வந்தவன் தான் அந்த யோவான் ஸ்நானகன். கரெக்டாக ஆரோனின் சந்ததியில் வந்ததுனால அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இருக்க நான் கொடுக்கலாமாங்கிறப்ப அவர் அதான் சொல்கிறாரு, இது இப்போ நீதியாக இருக்குது, நீ தான் கொடுக்கணும். ஏன்னா இவர் தான் கொடுக்கணுமாமா. அந்த நீதியை நிறைவேற்றுறாங்க ரெண்டு பேரும். இவர் முழங்கால் படிக்கிட்டார், அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது தான் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சொல்லுங்க, பிதா, சுதன், பரிசுத்தாவி. மறுபடியும் சொல்லுங்க, பிதா, சுதன். இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல தோன்ற இடம் எது தெரியுமா? கையத்தட்டி யோர்தான் நதியில். இவர் ஞானஸ்தானத்துக்கு ஆற்றங்கரையில் இறங்கும் பொழுது பிதா அசரீரி சத்தம் கேட்குது, இதோ என் நேசகுமாரன். தண்ணிக்குள்ளே பிதா குமாரன் நிற்கிறாரு, அவர் மேலே பரிசுத்தாவி இறங்குகிறார். கைகளை தட்டுங்க. இந்த மூணு பேரும் கிரியை செய்கிற இடம் இந்த சிலுவை பாத தியானத்தில், இந்த யோவான் ஞானஸ்தானம் பார்த்துல உங்களையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்திருந்தால் தயவுசெய்து எடுங்க. எடுக்கணுங்கிறவங்க கொஞ்சம் பேர் கொடுங்க. நாம் இந்த குட் ஃப்ரைடேக்குள்ளே கொடுத்துடலாம். இல்லை குட் ஃப்ரைடே டைம் இருக்காது. குட் ஃப்ரைடேக்குள்ளே நாங்கள் ஒரு நியாயத்தை பண்ணி ஈஸ்டர் கரெக்டாக ஞானஸ்தானம் கொடுத்த நாள் எழுதுனா ஈஸ்டர் அங்கே உயிர்த்தெழுதலை சந்திச்சிடலாம். ஆகவே நீங்கள் அப்படி இருந்தால் பேர் கொடுங்க.